மாச ஆராதனைக்காக உங்களை துதிக்கிறோம். அதிகாலையில் தேடுகிறவர்கள் உமது கிருபையை கண்டு கொள்வார்கள் வேதம் சொல்லுகிறது. காலை தோறும் இரக்கமும் தயவும் புதிதாக இருக்கிறதப்பா. Oh, thank you, Jesus. இயேசுவே உம்மை தியானித்தால் ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் விழிக்கும் பொழுது உம்மை சாயலால் திருப்தியாகும் அப்பா. உமது சாயல் இயேசுவே உம்மை தியானிக்கிற அனுபவம் இன்பமானதப்பா. இயேசுவே உம்மை தியானித்தால் உள்ளம் கனியுமே. கண்ணார உம்மை காணும் பரமானந்தமே. இயேசுவே உம்மை தியானித்தால் உள்ளம் கனியுமே. கண்ணார உம்மை காணும் பரமானந்தமே. மானிடர் மீட்பரேசுவின் சீர்நாமம் போலவே இன்கிதனாதமானிடன் உண்டோ இப்பாரிலே. நீர் நொறுங்குண்ட நெஞ்சுக்கு நம்பிக்கையாகுவீர். நீ சாந்தமுள்ள மாந்தர்க்கு சந்தோஷமீகுவீர். கேட்போர்க்கும் தேடுவோர்க்கும் நீர் ஈவீரே நன்மையும். கண்டடைந்தோரின் பாக்கியசி யார் சொல்ல முடியும். இயேசுவே அன்பை உணர்ந்து மெய்பக்தரறிவார். அவன்பின் ஆழமாழ்ந்து மற்றோர் அறிந்திடார். இயேசுவே அன்பை உணர்ந்து மெய்பக்தரறிவார். அவன்பின் ஆழமாழ்ந்து மற்றோர் அறிந்திடார். இயேசுவே உம்மை தியானித்தால் உள்ளம் கனியுமே. கண்டான உம்மை காணும் பரமானந்தமே. இயேசுவே எங்கள் முக்தியும் பேரன்பமும் நீரே. இப்போதும் நித்திய காலமும் நீரெங்கள் மாட்சியே. More about Jesus, more
of His love, who died for me. More about Jesus. More about Jesus. More of His saving fullness, see. More of His love, who died for me. More about Jesus would I know. More of His grace do I show. More of His saving fullness, see. More of His love, who died for me. More about Jesus. More about Jesus. More of His saving fullness, see. More of His love, who died for me. More about Jesus, let me learn. More of His holy will discern. Spirit of God, my teacher be, showing the things of Christ to me. More about Jesus. More about Jesus. More of His saving fullness, see. More of His love, who died for me. More about Jesus. அவர் வார்த்தையிலே holding communion with my Lord, hearing His voice in every line, making each faithful say, my more about Jesus. More about Jesus. More of His saving fullness, see. More of His love, who died for me. More about Jesus on His throne, riches and glory, all His own. More of His kingdom shall increase. More of His coming Prince of Peace. More about Jesus. More about Jesus. More of His saving fullness, see. More of His love, who died for me. Hallelujah. கரங்களை உயர்த்தி ஒரே ஒரு வாக்கு, ஜீவ பலி என்ற அந்த ஒரு வாக்கு, அந்த ஒரு வார்த்தையை வைத்து நம்மை தேவன் கடந்த 13 நாட்களும் அதற்குள்ளான பொக்கிஷங்களை, மறைப்பொருள்களை அறிய கிருபை. அதான் இயேசுவை குறித்து இன்னும் என்று சொல்லும் பொழுது ஜீவ பலி, அந்த ஒரே ஒரு வாக்கியம்தான் அதற்குள்ள அடங்கியிருக்கிற மகிமையின் ஆவிக்குரிய பொக்கிஷங்களை, மறைப்பொருள்களை ஆமென் நமக்காக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறவங்களை உயர்த்தி நன்றி செலுத்துங்க. இம்மட்டும் கொடுத்த எல்லா வெளிப்பாடுகளுக்காக கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துங்க. ஆமென். கர்த்தர் ஆழங்களுக்கு நம்மை அழைத்து செல்லுகிறார். வசனத்தின் ஆழங்களுக்கு, வார்த்தையின் ஆழங்களுக்கு, அந்த வார்த்தைக்குள்ளாய் மறைந்திருக்கிற ஞான திஷ்டாங்கமான காரியங்களை, மறைப்பொருள்களை நமக்கு வெளிப்படுத்தும்படியாக தான் நாம் பாடினது போல இயேசுவை குறித்து இன்னும் அறிய, இன்னும் வார்த்தைக்குள்ளாய் செல்ல, to know more about Jesus and His word. இயேசுவையும் வார்த்தையாகிய தேவன் அவர் வெளிப்படுத்துகிற வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள ஒரே ஒரு வாக்கு, அதை யோசித்து கொண்டே இருக்கிறேன். லிவிங் சாக்ரிஃபைஸ், ஜீவ பலி என்ற ஒரே ஒரு
அந்த ஒரு வாக்கை வைத்து நம்மோடு தொடர்ந்து இடைப்பட்டு கொண்டே இருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. பாடுவோமா? இயேசுவே நன்பு மூகவும் நேசத்தின் ஆழம் பார்க்கவும் இன்னும் நின்றீரா வாஞ்சையே என்னும் உண்டாகுகின்றதே. கொண்டவர் நேசம் ஈடேற்றின நேசம் இன்னும் மென்மே சொல்லுவோமா? வாஞ்சிப்பேன் அப்பா உன்னத அன்பை போற்றுவேன். கொண்டவனே இன்னும் அறிந்து கொள்ள ஈடேற்றின ஜீவபலியின் நேசம் இன்னும் மென்மேலும் இன்னும் அறிய வாஞ்சிக்கிறேன். உன்னத அன்போற்றுவே. இயேசுவை சொல்லு. இயேசுவை ஆசையுள்ளோனாய் செய்யவும் தெய்வ ஒத்தாசை ஆவியின் அனுக்கிரகம் ஆவியின் பேரில் சாடுவேன். கொண்ட என்னை ஆட்கொண்ட நேசம் ஈடேற்றின நேசம் இன்னும் மேன்மேலும் வாஞ்சி உன்னத அன்பை போற்றுவேன். நாதனின் வேதத்தில் ஆத்தும நன்மை ஆத்தும பலனை நாடி நீரின் பாதை செல்லுவேன். கொண்டவனே இயேசுவே ஈடேற்றினரே பிதாவே இன்னும் மென்மேலும் வாஞ்சிப்பேன் அப்பா உன்னத அன்பை போற்றுவேன். கொண்டவனே பிதாவின் அன்பு ஈடேற்றின அவர் குமாரன் மூலமாய் வெளிப்படுத்தினார். இன்னும் மென்மேலும் வாஞ்சிப்பேன் உன்னத அன்பை போற்றுவேன். இயேசுவின் ராஜரீகமும் ஆசித்தமாசெங்கோமையும் விண்ணிலே தோன்றும் வண்ணமா என்னில் உண்டாகும் மேன்மையானார். எங்களை முற்றிலுமாய் ஈடேற்றின நேசம் இன்னும் மென்மேலும் வாஞ்சிப்பேன் உன்னத அன்பை போற்றுவேன். கொண்டவர் எங்களை முற்றிலும் ஆட்கொண்டவர் ஈடேற்றின நேசம் இன்னும் மென்மேலும் வாஞ்சிப்பேன் உன்னத அன்பை போற்றுவேன். ஈடேற்றின நேசம் இன்னும் மென்மேலும் வாஞ்சிப்பேன் உன்னத அன்பை போற்றுவேன். தேவ சமூகத்தில் இருப்போமா? அதை உயர்த்தி ஆராதிக்கும்படியாய் இன்னும் அறிய கர்த்தாவே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் அறிவது
அறிந்து கொள்ள இன்னும் கிட்டி அறிந்து கொள்ளும் பொழுதுதான் இன்னும் உண்மை அறியணும். அதன் மூலமாய் கிட்டி சேர அறிந்து கொள்ளுவதன் மூலமாய் இன்னும் கிட்டி சேரணுமே. இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் 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 பிரசன் அதிகாலமே அதிகாலமே தேடுகி இந்த நாளிலும் அதிகா உமது பசுத்த சமூகத்திலே ஆவிக்குரிய நிலையில் ஆர்வமுடன் நான் ஆவி ஆத்மா சரீரத்தில் ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னை ஆட்கொள்வதாக இன்னும் சீர்படுத்தும் சிறு வார்த்தை கேட்க சீர்பாடு விருத்த சேதனம் செய்கிறப்பா. இருதயங்களை ஸ்திரப்படுத்தும் துணையா உமக்குள்ளாய் ஸ்திரப்படுத்தும் துணையாளரே. பிரசன்னம் பிரசன்னம் அப்பா தரிசித்து ஆராதிக்க பிரசன்னம் 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 பிரசன் ஆண்டவரே உம் பிரசன்னம் போதுமே ராஜா. அது எங்களுக்கு போதுமப்பா. எப்பொழுதும் எங்களுக்கு போதுமே ராஜா. பிரசன்னம் போதுமையா எப்பொழுதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம்
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 21 நாட்கள் உபவாச நாட்களின் 10வது நாளிலும் நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் மட்டுமாக நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 16லிருந்து 39ஆம் வசனம் மட்டுமாக. ரோமன்ஸ் சாப்டர் 8 verses 16 to 39. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவள் அல்ல என்று எண்ணுகின்றேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. அதென்னென்றால், சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்கிற நம்பிக்கையுடைய தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படித்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படித்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டியது என்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம். அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார்.
எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை ஆக்கிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்கிறவராய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் நிகழ்காரியங்கள் வருங்காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்து இருக்கிறேன். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய நம்முடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். முன்னறிந்தே என்னை அழைத்தீரே, முதற்பேரா நீரிருக்க. முன்னறிந்தே என்னை அழைத்தீரே, முதற்பேரா நீரிருக்க. ஆவியால் அபிஷேகித்தீரென்னையுமே, உம் சாயலில் நான் வளர. ஆவியால் அபிஷேகித்தீரென்னையுமே, உம் சாயலில் நான் வளர. என் இயேசுவை நேசித்தீரோ, எம்மாத்திரமான் நான். என் இயேசுவை நேசித்தீரோ, எம்மாத்திரமான் நான். இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். அன்பில் என்னை பரிசுத்தனாக்க, உம்
ஆமென், ஆமென். உட்கார். Praise the Lord. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு let me try கூடுமான வரை என்று பேசுகிறேன். ஆண்டவர் கிருபையும் பலத்தையும் தருவார். ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். சில நேரம் ஃபுல் ஃபோர்ஸில் உட்கார்ந்துக்கிட்டு இருந்தால் வரமாட்டேங்குது. பிரைஸ் தி லார்ட். நேற்று நாம் கற்றுக்கொண்ட அந்த பாடம் எத்தனை பேருக்கு புரிந்தது? கை தூக்காமிங்க. வீட்டில் போய் படித்து பார்த்தீங்களா? அம்மாவே இல்லையா? எங்கள் பாஸ்டர் படிக்கிறது ஜீவபலி. ஜீவபலி. நாம் வேறு ஒருவர் உடையவர்களாக மாறிவிட்டோம். எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்கிறீர்கள்? அந்த வேறு ஒருவருடையவர்களாக மாறினோமே, அந்த வேறு ஒருவர் தம்மையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்திருக்கும் போது தம்முடைய தேவனுக்கு நாமும் நம்மை ஜீவ பலியாய் அவருக்கு ஒப்பு கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. இயேசு நம்மால் முடியாத எதையும் நாம் செய்ய வேண்டும் என்று நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவர் அல்ல. எப்பொழுதுமே அவர் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பேதுருவிலே, தம்முடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றும்படி மாதிரியை நமக்கு பின்வைத்து போனார். அப்போ அவருடைய மாதிரி நமக்கு முன்பாக இருக்கும்போது, அன்பு தேவ பிள்ளைகளே, அதை பின்பற்றக்கூடிய கிருபையை அவர் உங்களுக்கும் எனக்கும் தருவார். மாதிரியை பின்வைத்து போனார். அப்படியானால் ஜீவ பலியாக தம்மை ஒப்பு கொடுத்த ஜீவனுள்ள இயேசு நாமும் ஜீவ பலியாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் சொல்லுகிறார். அப்படி சொல்லும்போது பவுலும் தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தபடினாலே he had a boldness to tell us with the church of Romans. தைரியமாக அவருக்கு சொல்ல முடியுது, உங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள், ஒப்பு கொடுங்கள், ஒப்பு கொடுங்கள். அந்த ஒப்பு கொடுப்பதற்கு நமக்கு உதவி செய்வது கிறிஸ்துவின் இரக்கம். அவைதான் ரோமர் 12:2 கிறிஸ்துவின் 1:2 கிறிஸ்துவின் இரக்கங்களை முன்னிட்டு அல்லது தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். It is not only an appeal of St. Paul, but it is also a request. பவுல் ஒரு இடத்துல அதே கொரிந்தியரில் சொல்லுவார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள். அந்த லைன் எப்படி வருகிறது பாருங்கள்.
இயேசு தேவனை பின்பற்றினார். பவுல் இயேசுவின் மூலமாய் தேவனை பின்பற்றினார். அதே பின்பற்றுதலை நாமும் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று பவுல் ரோமாபுரியில் உள்ள சபையாரை கேட்கிறார். முடியாதது ஒன்றும் இல்லை. ஆனால் நம்மை அதற்கு உட்படுத்துகிற ஒரு நிலையிலே நாம் வரும்போது பவுல் அங்கே சொல்லுகிறார், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்படின்னா நம்ம ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். நம்மில் அநேகர் புத்தி இல்லாமலே ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். இல்லை அப்படி தானே என்ன தோன்றுது? புத்தி இல்லாமலே ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். நல்லதான் ஆராதிக்கிறோம். ஆராதனை என்று சொல்லும்போது சைமன் நடத்துகிறார் ஆராதனை, அந்த ஆராதனை இல்லை. ஆங்கிலத்தில் சர்வீஸ் என்று இருக்கும். சர்வீஸ், ரீசனபிள் சர்வீஸ். அப்போ அந்த சேவிக்கிற ஒரு சேவித்தல், அந்த சர்வீஸ்னா சேவித்தல். யோசுவா புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கும் 24 அதிகாரத்தில், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தரை சேவிப்பது உங்களுக்கு ஆகாதது என்று கண்டால் வேற யாரை சேவிப்பீர்கள்? அந்த சர்வீஸ் என்ற வார்த்தையினுடைய இன்னொரு பதம், அர்த்தம் தொழுது கொள்ளுதல். தொழுது கொள்ளுதல். சர்வீஸ் என்ற வார்த்தையின் அர்த்தங்களிலே ஒன்று, நம்முடைய வாழ்க்கையிலே யாரை முதல் தரமாய் வைத்து நாம் சேவிக்கிறோமோ அதை தான் பவுல் இங்கே சொல்லுகிறார், ஆராதித்தல். யூ செலக்ட் God. முன்னே அந்நிய தேவர்களை நாம் சேவித்தோம். புறஜாதியான தேவர்களை, புறஜாதியாருடைய தேவர்களை சேவித்தோம். இப்பொழுது நீங்களும் நானும் ஒரே தேவனை சேவிக்கிறோம். அந்த ஒரே தேவனை பவுல் அடியார் இயேசுவிலிருந்து கற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைப்படாதபடி கிறிஸ்துவை சேவித்து ஒரு புத்தியுள்ள ஆராதனை நாம் செய்யும்படி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர் தம்மை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தபடினாலே தான் அவர் இரத்த சாட்சியாக மரிக்க முடிந்தது. அறிந்தோ அறியாமலோ இயேசுவுக்கு பின் வாழ்ந்த சீடர்களும் இரத்த சாட்சியாய் தான் மரித்தார்கள். ஜீவ பலி, அதை பற்றி நான் இப்பொழுது பேச எனக்கு நேரம் இல்லை. அப்படியானால் நீங்களும் நானும் வேறு ஒருவர் உடையவர்கள் ஆகிவிட்டோம். அதை மறந்துவிடக்கூடாது. 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டோம். 7:4. அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள். நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்கள் நாம் கிறிஸ்து என்னும் வேறு ஒருவருடையவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் ஒன்றுக்கு மரிக்க வேண்டும். அதுதான் புருஷன் மனைவியினுடைய திருமண வாழ்க்கை சம்பந்தப்படுத்தி அவர் சொல்லுகிறார். உபயோகிக்க கூடாத
ஒரு வார்த்தை அல்லது ஆழமான ஒரு எதிர்மாறான வார்த்தை அவர் உபயோகிக்கும் போது, விபச்சாரம் என்ற வார்த்தை உபயோகிக்கும் போது அதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். அந்த வார்த்தை அவர் எதிர்மாறாக உபயோகிக்கிற வேளையில் வேறொருவராகுதல் எவ்வளவு முக்கியமான ஒரு அனுபவம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இப்பொழுது இன்றைக்குள்ள பாடம் என்னவென்று சொன்னால், நேற்றுள்ள பாடத்தின் தலைப்பு என்ன? யார் சொல்ல முடியும்? சொல்லலையா? பிரியர் முதலே தான். எழுதுனீங்களா இல்லையா? எழுதக்கூடாது நீங்களே சொல்லிட்டீங்க பாஸ்டர். மூன்றாம் வசனம், 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதெப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். தேவனே செய்யும்படிக்கு. அந்த தேவனை பற்றி தான் நேற்று பேசிட்டு இருந்தேன். எங்க ஆரம்பிச்சது சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. ஆதியாமத்தில் இல்லை. எங்க ஆரம்பிச்சேன்? ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிச்சேன். ஆதியாமத்தில் ஆரம்பிச்சேன்னு சொல்லணும்னா அது சண்டே ஸ்கூல் சொல்லுவாங்க. ஆதாமையும் ஏவாளையும் தேவன் இவ்வளோ பிரயாசப்பட்டு சொன்னாலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சிருஷ்டித்தார். யாருடைய சாயல? நீங்க என்னையே பார்த்து அப்படியே தலையாட்டிட்டு இருக்கிறீங்க. அப்பனா நீங்க கவனிக்கலன்னு அர்த்தம். யாருடைய சாயல்? தமது சாயலாக தமது ரூபத்தின்படி. 2:7 மனிதன் நல்லதல்ல என்று கண்டார். அதான் நீங்க கவனிக்கிற இது எனக்கு சில நேரம் அதுதான் நான் உட்கார்ந்து பேச அது எனக்கு கஷ்டமா இருக்கு. யார் கவனிக்கிற கவனி? மனுஷன் சத்தமா சொல்லுங்க. ஜீவ ஆத்மா ஆனான். ஜீவ ஆத்மாவான மனுஷன்தான் ஜீவ பலியாக தன்னை ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்று நேற்று பேசினேன். ஆரம்பம் ஜீவ விருட்சம். அந்த ஜீவ விருட்சத்தின் அந்த கனியை புசிக்க கூடாது. பிசாசுடைய கண் எல்லாம் அல்லது எண்ணம் எல்லாம் அல்லது அவனுடைய சற்பனை எல்லாம் ஜீவன் ஜீவ ஆத்மா என்பதின் பேரிலே தான் இருந்தது. அந்த ஜீவனுக்கு எதிர்மாறான வார்த்தை என்ன? சொல்லுங்க, சத்தமா சொல்லணும். மரணம். பலியில என்ன நேரிடுகிறது? மரணம். அவன் தப்பு செய்து ஜீவ விருட்சம் இருக்கிற இடத்துல இருந்து அவன் வெளியேற்றப்படும் போது அவனுடைய ஆத்துமா இப்பொழுது மரணத்துக்கு எதுவாக மாறிவிட்ட சரீரம் அல்ல, மரணத்துக்கு எதுவாக மாறிவிட்டது. இதையெல்லாம் பார்த்து ஒரு சந்ததி அல்லது இத்தனை சந்ததி தெரியாது. ஆண்டவர் நோவாவின் காலத்திலே ஜலப்பிரளயத்தை கொண்டு தாம் மனிதனை உண்டாக்கினது அவருக்கு அது व्यसனமாக இருந்தது என்று சொல்லி முழு உலகத்தையும் அழித்தார். ஆமாவா இல்லையா? நம்ம முதல் உலகத்தில் இப்போ வாழல, 2வது உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த 2வது உலகம் ஆரம்பிக்கும் போது
எப்படி ஆரம்பித்தது? நீங்களே யோசிங்க, சொல்லிக் கொடுக்கல. எப்படி ஆரம்பிச்சது? கிட்ட வந்துட்டீங்க, சொல்லுங்க. எப்படி ஆரம்பிச்சது? பழைய எல்லாம் போயிடுச்சு, இப்போ வெரி குட். சொல்லுங்க, எதோட ஆரம்பிச்சது? நியூ ஜெனரேஷன் தான், கரெக்டு. நியூ ஜெனரேஷன் இல்லை, அது ஓல்டு ஜெனரேஷன் இருந்துச்சு, ஒரு 8 பேர். ஆனா அதுல ஜெனரேஷன் உண்டா இல்ல? என்ன எதோட ஆரம்பிச்சு யோசிக்கணும் நீங்க, சொல்லுங்க. பேழையில இருந்து வெளியே வந்த உடனே, வெரி குட், நோவா பலி செலுத்தினான். அந்த பலி செலுத்தப்பட்ட, கவனிங்க, மிருகம் ஆடா இருக்கலாம், இந்த புறா இருக்கலாம். இந்த பலி செலுத்தப்பட்ட மிருகம் எங்கே இருந்த மிருகம்? பேழைக்குள்ள வர்றதுக்கு முன்னால் இந்த மிருகம் எங்க இருந்துச்சு? அது அங்க பைபிள்ல இல்லை, நம்ம இப்பொழுது ஆராயணும். பூமியில தான் இருந்துச்சுங்க, டாப் ஏதேன் தோட்டத்தில் இருந்துச்சு. அதுடைய ஜெனரேஷன் தான் இப்போ பேழைக்குள்ள போயிருக்குது. அது எத்தனை வருஷம், ஒவ்வொரு அதிகாரத்துக்கு இடையில எத்தனையோ வருஷங்கள் உண்டு, எத்தனையோ வருஷங்கள் இருந்து அதுடைய ஜெனரேஷனை ஏதோ ஒரு ஜோட காப்பாத்திட்டாருன்னு வைங்க. ஆனா நோவா காலத்துல அவனை மாதிரி உத்தம, தேவனுக்கு பயந்தவன், சாட்சி பெற்றவன் இல்லை. எல்லாரும் பாவம் செய்யிட்டாங்க, மறிச்சிட்டாங்க. அவங்கள குழப்ப விரும்பல, இது ஒரு ஹிஸ்டரி, அன்ரிட்டன் ஹிஸ்டரி. கவனிங்க, நல்ல சுத்தமான ஒரு நிலையில இந்த ஜோடா உள்ள போனதுல மிருகங்கள் எடுத்து என்ன செய்தான்? நோவா பலி செலுத்தினார். தேவன் அப்பொழுது என்னத்தை நுகர்ந்தார்? சுகந்த வாசனை நுகர்ந்தார். அப்போ இப்போ நம்ம இருக்கிற 2வது இந்த உலகம் எப்படி ஆரம்பித்தது? பலியோடு ஆரம்பித்தது. முதலாவது தேவன் உண்டாக்கின உலகமானது, நல்லா கவனிக்கணும், பாவத்தினாலே அழிந்தது. அந்த பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தை தழுவின ஒரு உலகமானது இப்பொழுது திரும்ப உண்டாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அல்லது ரினியூ ஆக வேண்டும் என்று சொன்னால், ஒரு பலி அங்கே ஆரம்பிச்சது. அதுதான், அந்த பலி தான் ஃபர்ஸ்ட் பலி. சில வேத விற்பனைகள் சொல்லுவாங்க, ஆதாமுக்கு ஏவாளுக்கு அந்த நிர்வாணிகள் ஆன உடனே சட்ட இதுக்கு ஆட்டு தோலினால் உண்டாகணும், அப்போ அவங்க பலி செலுத்தினார் ஆண்டவன்னு சொல்லுவாங்க. அது ஒருவேளை தேவன் செலுத்தின பலியா இருக்கலாம், ஆனா மனுஷன் செலுத்தின பலி அல்ல. ஏன்னா அதுக்கப்புறம் அவன் பையன் 2 பேரை சண்டை போட்டு ஒருத்தனை கொண்டானுங்க. அந்த பலியை பற்றி தான் மரித்தும் இன்றும் பேசுகிறான். யாரை பற்றி சொல்லியிருக்க? ஆபேலை பற்றி சொல்லியிருக்கு. ஆனா திரும்ப இந்த உலகத்துல, இந்த பாவ உலகத்துக்கு இனி
உலகம் முழுவதும் மரணம் வரக்கூடாது என்று சொல்லிதான் நோவாக்கு பலி செலுத்த சொல்லி கொடுத்தது யார்? யார் சொல்லி கொடுத்தா? அந்த ஜெனரேஷன் முன்னால 7ஆம் அதிகாரம் மட்டும் 8ஆம் அதிகாரம் மட்டும் நிறைய சந்ததிகள் போயிருக்கு. அவங்க செய்திருப்பாங்க. இப்போ குறிப்புக்கு வர்றேன். ஜீவ பலினா இந்த ஆரம்ப பலியிலேருந்து எடுக்கணும். நானும் இத்தனை நாள் யோசித்தேன், லேவிராமத்தில் உள்ள அத்தனை பலி உண்டு, அதுதான். ஆனால் அதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கும்போது, அது செய்யும்போது ஆசாரியமாக அது நியாய பிரமாணம். இப்போ அந்த பிரமாணத்தை அழிக்கிற வேலையை தான் இயேசு சிலுவையில் செய்தார். பலி இன்மை தேவையில்லை. காளை, வெள்ளாட்டுக்கடா ஆகியவைகளில் ரத்தம் சிந்துதல் வேண்டாம். நம்ம ஆண்டவர் அந்த பலியை நிறுத்தின உடனே அந்த ஒரு பலியை ஒருத்தன் வாசியில வாங்கிட்டான். எது? கிடா வெட்டுறாங்கல்ல, எங்க கல்யாண வீட்டில் இல்லை, வளர்த்து வெட்டுறானா இல்லையா? ரத்தத்தை குடிக்கிறானா இல்லையா? போட்டோம். இது முதலாவது ஏற்படுத்தப்பட்ட பலிய ஆண்டவர் நிறுத்தின உடனே, அப்பெல்லாம் கோயில் பிரதிஷ்டைக்கு, ஆலய பிரதிஷ்டைக்கு சாலமோன் 1000 ஆடை அடிச்சிருக்கிறான். பலி அங்கு இருந்தது. இந்த பலியை தான் இப்போ அந்நியானிகள் தங்களுக்கென்று ஓசியா வாங்கி எங்க ஆண்டவர் எழுதி வச்சத அவன் வெட்டி அவன் ரத்தத்தை சிந்துறதில்ல, பிடிச்சு குடிக்கிறான். காட்டேரி நல்ல கவனிங்க, அது விடுங்க. ஆனா அதெல்லாம் அடிச்சு கொன்னு கொடுக்கிற பலி. ஆனா இதோ ஜீவ பலி. செத்து போயிட்டேன்னு சொல்றவங்களாம் கை தூக்குங்க. ஒன்று 2 ஐயா கை இப்படி நிற்கினால உங்க கையை நிற்பதாக. எதுக்கு செத்துருக்கோம்? பாவத்திற்கு செத்துருக்கோம். இப்ப நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். நமக்குள்ள யார் இருக்கிற? இயேசு இருக்கிற. அதனால நம்ம ஜீவ பலியா நம்மை ஒப்பு கொடுக்க முடியும். அந்த ஆபிரகாமுடைய காரியத்தை நான் ஓய்வு நாளில் ஞாயிற்றுக்கிழமை காலை கவனித்தோம். இப்போ இன்னைக்கு தகுதிகளை சொல்ல போறேன். சில தகுதிகள் ஜீவ பலியா நம்மை ஒப்பு கொடுப்பதற்கு தகுதிகள் இருக்கு. தகுதி இருக்குது. 7 தகுதி இருக்கு. மணி 7 ஆக போது சொல்லிடுறேன். இந்த 7 தகுதிகள் இத நாம் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். சோத்திரம், அல்லேலூயா. இந்த நாட்களில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்க வேண்டிய பகுதி வேற எங்கேயும் சுத்தாதீங்க. அங்கே போனேன், அங்கே சுத்தாதீங்க. பைபிளில் என்னுடைய ரெகுலர் போர்ஷன் இங்கே சொல்லி கொடுக்குறது, அப்படியே படிங்களை புரிஞ்சிடும். திரும்ப திரும்ப புரிஞ்சிடும். 8ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய 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 தேவனுடையன்னு இருக்கும். அல்லது அது பின்னால் சொல்கிறேன். நல்ல கவனிக்கணும். ஐயா நின்றுட்டு பேசும்போது இப்போ எவ்வளோ பேரை முகமுகமாக தரிசிக்க முடியுது. சோத்திரம். நல்ல கவனிக்க. 8ஆம் அதிகாரம் மட்டும் பேசும், வெளியே போக மாட்டேன். 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஜானைய வாசிக்கு சீக்கிரம். மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். முதலாவது தகுதி தேவனுக்கு பிரியமாய் இருத்தல். பி த ப்ளீசஸ் ஆஃப் காட். நேற்று கொடுத்துருக்கு இருக்கா?
be the pleasers of God. தேவனுக்கு பிரியமானவர்களாய் இருத்தல். ரெண்டாவது எழுதிட்டீங்களா? இன்னைக்கு எழுதுறதுக்கு அலோவ் பண்றேன், சீக்கிரம். ரெண்டாவது 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். தேவனுடைய புத்திரராய் இருத்தல். சன்ஸ். பி த சன்ஸ் ஆஃப் காட். இருக்கா ஹெடிங்? தேவனுடைய குமாரர்களாய் இருங்கள். அந்த தூரத்தில் இருக்கான், ஒழுங்கா போடு, எனக்கு தெரியும் நீ தூங்குறியா உட்காந்து கவனிக்கிறியான்னு. பெனிக்கு உதவி செய்கிற இளவரசர். இங்கே மிஸ்டேக் ஆனால் பெனி இல்லை, அங்கே. ரைட். 3 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். வாசிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். Be the children of God. தேவனுடைய பிள்ளைகளாய் இருங்கள். சுருக்கமா எழுதுங்கம்மா. என்ன சொல்லணும்னா தேவனை பிரியப்படுத்துகிறவர்கள் அப்படின்னு எழுதுங்க. அப்போ அடுத்த பையனுக்கு நான் போயிடுவீங்களா? 2வது தேவனுடைய புத்திரர். 3வது தேவனுடைய பிள்ளைகளாய் இருங்கள். 4வது 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நாம் பிள்ளைகளானால் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். தேவனுடைய சுதந்திரராய் இருங்கள். பி த ஹைஸ் ஆஃப் காட். பாருங்க, தேவனுடைய சுதந்திரன் அந்த வாக்கியத்தில் இருக்கா? இருக்கு. பிள்ளைகளானால் தேவனுடைய சுதந்திரராய் இருங்கள். எத்தனை சொன்னேன்? 4. 5வது வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கொஞ்சம் ஜம்ப் பண்ண வேண்டியிருக்கு. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் போதும். பி த எலெக்ட் ஆஃப் காட். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருங்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருங்கள். 6வது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் போடுங்களேன். 6வது 8:33. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். 37. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. 6வது பாயிண்ட் சீக்கிரம் யார் சொல்ல முடியும்? சத்தமா சொல்லுங்க. யாரு? தேவனால் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருங்கள். Be the conquerors of God. கடைசி 38-39. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும்
உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். யோசிங்க சீக்கிரம். இதுல தான் இனி பாஸ் சைமன் ஃபுல்லா அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப பாட்டில் வர அந்த வார்த்தை வர பாட்டெல்லாம் பாடினார். சும்மா இந்த சொன்னதை கேட்டுட்டு அப்படியே எழுதுறதா இருக்கக்கூடாது. சொல்லுங்க யாரு சொல்லுங்க. சத்தமா தான் எந்திரிச்சு கூட சொல்லுங்களேன் தைரியமா. பிரிப்பவன் அத சொல்லி நான் அத ஒரே வார்த்தையில சொல்லுங்களா. Be the lovers of God. இது சொல்லியா தரணும். தேவனுடைய அன்பை உடையவர்களாய் இருங்கள். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் ஜீவ பலியாக தம்முடைய குமாரனை கொடுத்தார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பு எங்கிருந்து வந்தது? தேவனிடத்திலிருந்து வந்தது. தேவனுடைய அன்பை உடையவர்களாய் இருங்கள், அல்லது தேவனில் அன்பு கூறுகிறவர்களாய் இருங்கள். முடிஞ்சு போச்சு. அப்போ 7 காரியங்களை சொன்னேன். இதில் இடையில 1-2 இருக்குது, அது இதில் சேர்க்கல. மைமைப்படுதல், பாடுபடுதல், இதெல்லாம் உள்ள வருது. இப்போ பாருங்க, ஒன்று பார்த்துருவோமா? மணி என்ன? 7:01 7.1 இப்போ. முதலாவது ஜான் வாசிங்க. முதல் குறிப்பு என்ன சொன்னேன்? ஜான் எழுத முடியல. ரோமர் 8:8 மாம்சத்திற்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். நல்ல கவனிங்க என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும் போது பெட்டிக்குள்ள வச்சும் மண்ணுக்குள்ள வச்ச பிறகு அல்ல. இந்த மாம்சத்தில் நீங்களும் நானும் இருக்கும் போதே ஆண்டவர் நமக்கு ஒரு வாழ்க்கை தந்திருக்கிறார். அந்த வாழ்க்கை என்ன? சிம்பிள். என்னை கவனிங்க. தேவனுக்கு பிரியமா இருக்கிற ஒரு வாழ்க்கை. தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் மாம்சத்திலே வாழ்ந்தாலும் நீங்களும் நானும் மாம்சத்திற்கு உட்பட்டவர்களாய் வாழக்கூடாது. தேவனுக்கு பிரியமாய் இருக்கிற ஒரு வாழ்க்கை. எப்படி அது முடியும்? ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருகிறது. யோவான் 9 எதுலயும் இருக்கும். நான் என் பிதா பிரியமானவைகளை இப்பொழுதும் சேரக்கூடியால் அவர் என்னை தனியே விடுக்கும். யோவான் சுவிசேஷத்தில் பார்க்கிறோம். இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது சொன்னார், நான் என் பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்கிறபடியினால் என் பிதா என்னை ஒருபோதும் இருக்கு அந்த வார்த்தை, தனியாய் இருக்க விட மாட்டார். பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்கிறபடியா. ஜான் 6 or 9 I think. என் பிதா ஒருபோதும் என்னை தனியாய் இருக்க மாட்டார். சில வசனத்தெல்லாம் இங்க எழுதல, அந்த நேரத்தில் ஞாபகப்படுத்துறாரு. நாம் மாம்சத்திற்கு
உட்பட்டவர்களாக இருப்போமானால் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. இயேசு மாம்சத்தில் வாழும்போதே தம்முடைய பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் அவர் செய்கிறவராய் இருந்தார். அதனால் அவர் சொல்றாரு, பிதா ஒருபோதும் என்னை தனியே இருக்க விடவில்லை. 6ஆம் அதிகாரத்தில் தான் வரும்னு நினைக்கிறேன். 6th chapter இங்கே தான் இருக்கும். சரி, வீட்டில் போய் பாருங்க. அல்லது 5ஆம் அதிகாரம். பிதா 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 பிதானே சொல்வார் அவரு. என் சுயமாய் ஒன்று செய்யறதில்லை, எனக்கு சித்தமானதை நான் தேடல, என்னை குறித்து சொல்ற சாட்சி 5ஆம் அதிகாரத்தில் கூட இருக்கு. அது எங்கேயும் இருக்கும். 5, 6 சில நேரத்தில் கண்ணில் படாது, அது பார்த்துக்கிடுங்க. 5ஆம் அதிகாரம் 6:30 இல்லை. சரி பாருங்க, பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்கிறபடினார். அப்ப மாம்சத்திற்கு உட்படாதபடி தேவனுக்கு பிரியமாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பிதாவுக்கு பிரியமானதை எப்பொழுதும் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கண்டுபிடிச்சீங்களா? இன்னும் கேளு. எப்பொழுதும் செய்கிறவர். ஏதோ இன்னைக்கு செய்து நாளைக்கு செய்யாம இருக்கிறது அல்ல. பிதா ஒருபோதும் அவரை தனியே விடவில்லை. அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷனை பிதாவிடத்திலே இயேசு உடையவராய் இருந்தார். அந்த குவாலிஃபிகேஷனை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தர விரும்புகிறார். நல்லா கவனிங்க. நம்ம ஒருபோதும் தனியா இருக்கிற ஒரு சூழ்நிலையில இந்த மாம்சத்தில் இருக்கும் நாட்களில் வாழ முடியாது. ஆள் தனியா இருந்தாலும் யாரோடு இருக்கணும்? எதை செய்தாலும் பிதாவுக்கு உட்பட்ட காரியங்களை செய்யணும். 10:29 இருக்கு. அவைகளை எனக்கு தந்தை என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். 30ஆம் வசனத்துல நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். இருக்கா இல்லையா? நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். இதே மாதிரிதான் அந்த வசனம் வரும். எனக்கு அன்பானவர்களே, சில நேரம் பிசாசு பிடிக்காது, கண்ணில் மாட்ட விட மாட்டான் வசனத்தை. பிதாவுக்கு பிரியமானவைகளையே ஆண்டவர் செய்தார். அப்போ முதல் குறிப்பு என்னவென்று சொன்னால், தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாய் இருக்கணும். Be the pleasers of God. நம்ம தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாய் இருந்தால் மட்டுமே, சொல்லுங்க, ஜீவ பலியை ஒப்பு கொடுக்க முடியும். அதனால தான் இந்த ரோமர் 8:1-2 பார்க்கும்போது பிரியம் என்ற வார்த்தை இருக்கும். ரோமர் 8:1. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. இயேசுவுக்கு உட்பட்டவர்கள். அதே ரோமர் 12:1. இங்கேயும் இயேசுவுக்கு உட்பட்டவர்கள் இருக்கு. 8ஆம் வசனத்துல மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல். அப்போ மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இல்லைன்னா இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருக்கணும். இப்போ 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால், தேவனுக்கு பிரியமானவர்களாய் இருக்க வேண்டும். குறித்து கொள்ளுங்கள். தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மாம்சத்திற்கு உட்பட்டவர்களாய் இருக்கக்கூடாது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இருக்கக்கூடாது.
குறிப்பு ரோமர் 6:19-22 வீட்டில் குறித்து கொள்ளுங்கள். ரோமர் 6:19-22, யாக்கோபு 4:4. இரண்டாவது, பி த சன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய புத்திரராய் இருங்கள். தேவனுடைய புத்திரர். நாம் நம்மை ஜீவ பலியாய் அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், மாம்சத்திலே இருக்கிற நாட்களிலே தேவனுடைய புத்திரர் அல்லது புத்திரிகளாயிருக்க வேண்டும். சன்ஸ் ஆர் டாட்டர்ஸ் ஆஃப் காட். ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? நம் இஷ்டப்படி நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்த முடியாது. எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? ஜீவ பலியாய் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய புத்திரராய் நீங்களும் நான் இருக்க வேண்டும். நான் என் இஷ்டத்துக்கு தான் நடப்பேன், அங்க அந்த கதையே இருக்காது. நம்ம எல்லாரும் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். We should be always led by the Spirit of God. 8:14 இங்கிலீஷ்ல போடுங்க. மேலும் எவர்கள், for as many as are led by the Spirit of God, they are the sons of God. நம்முடைய அன்றாட வாழ்க்கை இது ரொம்ப கஷ்டங்க. தேவனுடைய ஆவினால நடத்தப்படணும். இதுக்கு சரியான ஒரு உதாரணமா நம்முடைய இந்த சபையின் ஃபவுண்டர்ல ஒருவர் வாழ்ந்து காட்டினார். யார் அவர்? பிரதர் ஜார்ஜ் ஜான். ஒவ்வொன்றையும் அவர்கள் செய்யும்போது நான் இன்னைக்கும் மறக்க மாட்டேன். ஒன்று செய்த உடனே ஜீசஸ்ன்னு சொல்லிடுவாரு, வரிக்கு வரி. ஆல்வேஸ் லெட் பை த ஸ்பிரிட். அதனுடைய அர்த்தம், தேவ மாம்சத்திற்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. அப்போ தேவனுக்கு, இந்த லிங்க் பாருங்க, தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்பட வேண்டும். அடிக்கடி நாம் பாடுவோம், என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம். பாடுவது எளிது ஆனந்துக்கு, ஆனால் வாழ்க்கை நடத்துவது கஷ்டம் ஆனந்துக்கு. எத்தனையோ தடவை இந்த சென்டென்ஸை நான் ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். நீர் சொல்லிட்டீர் ஆண்டவரே, என்னால முடியலையே. ஜீவ பலி கெத்சமனே தோட்டத்திலே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பதற்கு முன்பாக அவர் சொன்னார், என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக்கடவது. அவருடைய ஆவியிலே துயரமடைந்து, ஆவியிலே கலக்கமடைந்து எத்தனையோ சூழ்நிலைகள் உண்டு. நன்றாய் கவனிங்கள். லாசருடைய கல்லறைக்கு முன்பாக அவர் நின்று கொண்டு வானத்தை பார்த்து அண்ணாந்து, எவ்வளவு நாள் நீ மகிமைப்படுத்தினீர், இன்னமும் ஒரு தடவை மகிமைப்படும். அந்த மகிமைப்படுத்துகிற அவருடைய பூமிக்குரிய வாழ்க்கை எங்க ஆரம்பிச்சது? கல்யாண வீட்டில். யாருடைய கல்யாண வீட்டில்? கானாப்பூர் கல்யாண வீட்டில். அங்க ஆரம்பிச்சது. இப்படி தம்முடைய மகிமையே வெளிப்படுத்தினார். யோவான் 11 இருக்கும் தானே, லாசரு கல்லறைக்கு முன்னால நின்று அவர் சொல்றாரு, வசந்த வாசருக்கு யோவான் 11. யோவான் பிரியமா இருக்கிறது. இந்த இது மைமைப்படுத்தின இன்னும் மைமைப்படுத்துன்னு சொல்வார்.
அதிகாரத்தை சொல்லுங்க. 11:4. சொல்லுங்க. இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். நல்ல கவனிங்க. யோவான் 11:4 அது விடுங்க, 41 வாசிங்க. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். அந்த மகிமையை பற்றி 40 சொன்னாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையே காண்பாய்ன்னு சொல்லிட்டு ஏசு லாசருவே வெளியே வான்னு சொல்லல. எங்க கண்ணை ஏறெடுத்து பார்த்தாரு. பிதாவே, இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவை நோக்கி, அதுதான் 44ஆம் வசனத்தில் அவர் ஆரம்பிக்கிறாரு. அவருடைய எண்ணம் எல்லாம் தன்னுடைய சுய மகிமை அவர் தேடல. தேவனுடைய மகிமை எல்லாத்துலயும் இருக்குன்னு குறிப்புக்கு வர்றேன். 8:14 சொல்லி இருக்குது. இந்த பாருங்க, 8:14, எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார். இந்த உலகத்துல மாம்சத்துல இருக்கிற வேளையில ஒரு நாளும் இயேசு தம்முடைய சுயமாய் எதையும் பேசவும் இல்லை, சுயமாய் எதையும் செய்யவும் இல்லை, சுயமாய் எதையும் எடுத்தன் கவுத்தன்னு செய்யல. தெரியும் அவருக்கு, தாம் சுயமா ஏதாவது சொன்னா அது வேலைக்கு ஆகாதுன்னு. அதுக்கு தான் தேவை தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். ஜீவபலியா ஒப்பு கொடுக்கும். பாஸ்டர் ஆனந்தி பிரசங்கம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னோ, உங்களை விட்டு கொடுங்க, நான் என்னை விட்டு கொடுக்கிறேன், தேவனுக்கு நான் பிரியமா இருக்கணும். யோவான் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிப்போம். முதல் குறிப்புக்கு யோவான் 8:29. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடி, அந்த எப்பொழுதும் என்ற வார்த்தையை வட்டமிட்டுக் கொள்ளுங்கள். அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். தனியா இருக்க விட மாட்டார். வாழ்க்கையில ஊழியத்துல அநேக சூழ்நிலைகளில நான் அதை உணர்ந்திருக்கிறேன். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் செய்கிறபடியால் இயேசு சொல்லுங்க, எப்பொழுதும் செய்கிறபடியா. ஒரு நாளும் தனியா இருக்க விட மாட்டார். ஆனா சில நேரம் தனிமையை நம்ம உணர்ந்திருக்கோம். ஏன்னா பிதாவுக்கு பிரியமானதுல ஏதோ ஒன்று மைனஸ் ஆச்சு. பிரியமற்ற ஒரு காரியத்தை நான் செய்யிட்டேன் என் பிஸ்னஸ்ல, என்னுடைய ஊழியத்தில், என்னுடைய குடும்ப வாழ்க்கையில். ரெண்டாவது நாம் பார்த்தோம், be the sons of God. தேவனுடைய புத்திரராய் புத்திரிகளாய் இருங்கள். எப்படி? எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ. கலாத்தியர் 5:18 வாசித்து முடிப்போம். கலாத்தியர் 5:18. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. ஜீவபலி அகேன்ஸ்ட் தான், எதிர்மாறானது நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்திற்கு எதிரானது அதுவும் இதுவும் கை கோர்த்து செல்ல முடியாது. ஒன்று நீ நியாயப்பிரமாணத்தினால் நடத்தப்படணும், பாரம்பரியம்,
பழைய வழிபாடுகள். ஆனால் நம்மை நடத்துவது தேவனுடைய ஆவி. இந்த காலை வேளையில் அருமையானவர்களே, 7 சொன்ன 2 தான் ஐயா வந்திருக்கிறாரு. இந்த 2 புரிதுக்கே எவ்வளவு கஷ்டம், இந்த 2 புரிதுக்கே எவ்வளவு கஷ்டம். சிம்பிளாக யோசிச்சு பாருங்க. நான் தேவனுக்கு பிரியமா நடக்க போறேன். பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, இந்த 10வது நாளில் நான் மாம்சத்திற்கு உட்பட்டவனாய் இருக்க மாட்டேன். அதுதான் அப்போஸ்தலர் சொல்றார், நாங்கள் மாம்சத்து படி நடக்கிறவர்களாய் இருந்தும். கை கால் இருக்கா இல்லையா? அதான் மாம்சத்தின்படி நடக்கிறது. இப்போ வேலைக்கு போறீங்களா இல்லையா? அதான் மாம்சத்தின்படி நடக்கிறது. ஆனா மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல, அது தேவனுடைய போராயுதங்களை உடையவர்களாய் இருப்பது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் நாம் அல்ல, நாம் தேவனை பிரியப்படுத்துகிறவர்கள். மாம்சத்தினால் நடத்தப்படுகிறவர்கள் அல்ல, ஆவினால் நடத்தப்படுகிறவர்கள். காரணம் என்ன? 12 அதிகாரம் மட்டும் இப்போ போகணும். 12 அதிகாரம் மட்டும் போகணும். ஜீவ பலி அங்க போய் ரீச் ஆகணும். ஐயோ ஜீவ பலி நல்லா இருக்கு, ஜீவ பலி நல்லா இருக்கு, அவனவன் பலிய சொன்னான், அந்த மாதிரி ஆயிடும். அப்புறம் இல்லை, இட் ஹேஸ் சம் முன்னால ஒரு சில அடிகள் இருக்கு, படிப்பினைகள் இருக்கு. அல்லேலூயா. பலிபீடத்தில் என்ன கவியை பாடி எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். பரனை படைக்கிறேனே இந்த சித்தம் போல ஆண்டு நடத்தி அடியேனை சித்தம் போல ஆண்டு நடத்தி கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தாலே இருதயத்தை கழுவும் திருரத்தாலே. இன்னைக்கு ராத்திரி படுக்கைக்கு போவதற்கு முன்பாக இந்த 8ஆம் அதிகாரத்துடைய அடுத்த பாயிண்ட்ஸ் நான் சொல்லிட்டேன். 5 பாயிண்ட் நான் சொல்லிட்டேன். அந்த வசனம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு குறிச்சு வச்சு அதை தியானிச்சுட்டு வாங்க. நாளைக்கு அதை புரிந்து கொள்வதுக்கு எளிதாக இருக்கும். நான் இவ்வளோ நாள் நினைச்சேன் ரோமர் 8 ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸி அல்லது. 2 காரியம் கற்றுக்கொண்டோம். ஒன்று சிம்பிளாக சொல்லுங்க, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. 2வது தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற வாழ்க்கை. இதுக்கு பேரு ஸ்டெப் 1, ஸ்டெப் 2. இதை நான் கற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் எனக்கு ஒரு ஏணிப்படியை காமிச்சார். ஜீவ பலிக்கு கீழே இல்லை, மேல் நோக்கி ஏறுகிற ஒரு வாழ்க்கை. ஒரு ஏணியில 7 படி இருக்குமானா, முதல் படி தேவனுக்கு பிரியமானது, மாம்சத்துக்கு உட்பட்டவங்க நடக்கக்கூடாது. அடுத்த ஸ்டெப்பு ஆவினால நடத்த, சுயம் என்னில் சாம்பலாய் மாற. சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே ஆனல் மூட்டோ ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்கூடி
ஜெயம் பெற்று மாமிசம் தேவாருள் செய்குவி கல்வாரியே ஓடிவா ஓடிவா ஓடி வருவோம் கல்வாரியே நன்பினையே கண்டு விராய்ந்தோடி வந்தே கழுவோமும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. பாருங்க, அந்த வார்த்தை ஒரு சின்ன கரை கூட இருக்கக்கூடாது. சட்டையில் ஒரு சின்ன கரை இருந்தா கூட நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது. சில நேரம் புல்பேட்டுக்கு வரும்போது ஜிப்பால சில அங்கங்க டாட் சில கரை இருக்கும். அந்த பிள்ளைகள்கிட்ட நான் சொல்லுவேன், சட்டையில் ஏதாவது அழுக்கு இருந்தால் உடனே சொல்லிடு. நீங்கள் ஆஃபீஸ் போகும்போது சட்டை போட்ட பிறகு சில கரை தெரியும், போடுறதுக்கு முன்னால தெரியாது. அயன்காரன் அப்படியே ஒழுங்காக மரியாதையாக மடித்து தான் கரையெல்லாம் மடித்து கொடுத்துருவான். திறந்து பாருங்க, உள்ள கரை இருக்கும். ஆண்டவரே எதிர்பார்ப்பு சின்ன கரை கூட இருக்கக்கூடாது. வேண்டாம் ஆண்டவரே, வேண்டாம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு முறை கூட இந்த யுத்தத்தினாலே அடைபட்டிருக்கிற வானவெளிகள் எல்லாம் திறக்க கர்த்தர் அற்புதம் செய்ய வேண்டிக் கொள்வோம். ஆண்டவரே, அங்கங்கே அகப்பட்டு கொண்டிருக்கிற நம்முடைய விசுவாச மக்கள், ஆண்டவரே, இந்தியர்கள் இயேசு அறியால் யாராயிருந்தாலும், ஆண்டவரே, குடும்பத்தால் பிரிக்கப்பட்ட நிலை இருக்கிறவர்கள் பத்திரமாய் நீர் கொண்டு வந்து சேர்ப்பீராக, பத்திரமாய் கொண்டு வந்து சேர்ப்பீராக. சேகரருடைய மனைவி குடும்பத்தை பத்திரமாய் நீர் திறந்து தடைகளை நீக்கி போடுகிறவர். அவருக்கு முன்பாக கடந்து போகிறார். தடைகளை நீக்கி அவர்கள் உட்பிரவேசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உதவி செய்யும். அப்படியே ஆண்டவரே, எலெக்ஷனுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நியமித்த ஒரு அரசாங்கம், கர்த்தர் முன்குறித்த ஒரு அரசாங்கம், தேவனால் நடத்தப்பட்டு வருகிற அரசாங்கம் தேவன் தந்து வழி நடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். அராஜகம், ஆண்டவரே, பண பரிமாற்றங்கள் இவைகள் அல்ல ஆண்டவரே, தேவ சித்தம் நிறைவேறட்டும் ஐயா. நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்கே வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியும். பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய கிருபை தாரும். சின்ன பிள்ளையானால் பெரிய பிள்ளைகளுக்கு அரசாங்க தேர்வோ உள்கட்ட தேர்வோ பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை தாரும். விளையாட்டு புத்தியை எடுத்து போடும், கவலை இனத்தை எடுத்து போடும். கர்த்தாவே, அங்கங்கே ஓடி திரியக்கூடாது. கட்டுப்பட்டு பாடத்தை படித்து எல்லா பாடத்திலையும் நிறைய மார்க் வாங்கி பிள்ளைகள் பாஸ் பண்ணணும். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையை ஆசீர்வதியும். இன்னும் அதிகமாக ஆவிக்குரிய நிலையிலே வளர உதவி செய்யும். பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதியும். போக்கிலும் வாரத்தில் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் தேர்தல் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நம்முடைய வாழ்க்கை நடத்த உதவி செய்யும். அனாவசியமாக மாறி நடந்து ஆண்டவரே, இயேசுவின் நாமம் தூஷிக்கப்படாதபடி காத்துக்கொள்ளும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். நாங்கள் எப்பொழுதுமே பிரியப்படுத்த விரும்புகிறோம். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல, எப்பொழுதும் உம்முடைய ஆவினால் நடத்தப்பட விரும்புகிறோம். சுயசித்தம் வேண்டாம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. God be with you. கொஞ்சம் நேரம் எடுத்துட்டேன். சோத்திரம்.